அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளற் பெருமான் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். மெய்யன்பர்களே, சாய் தர்மா தொலைக்காட்சியினருக்கும் சாய் தர்மா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த 40 ஆண்டுகளாக நான் செய்த முயற்சியை புத்தகங்களாக மட்டுமே எழுத முடிந்தது. ஊடக வாயிலாக இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்வதற்காக இந்த சாய் தர்மா தொலைக்காட்சியினர் எடுத்துக்கொண்ட இறைப்பணிக்காக இறைவன் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் வழங்குவார் என்று நினைக்கிறேன். நாங்கள் இந்த இதில் திருச்சியில் ஆசிரமம் இருக்குது. அங்கே பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம். அதாவது வாழ்வியல் பயிற்சி, நமக்கு வாழ்வியல் பயிற்சி, இன்னும் உயரிய ஞானங்களை பற்றி வகுப்புக்கெல்லாம் நடக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையானா கூகுள் மீட் வகைகளாக வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். இதை இன்னும் தொடர்ந்து நடத்துறதுக்கு எல்லோரும் ஒற்றிருந்து நாம் எல்லோரும் இந்த பாடங்களுக்கு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்ட இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக நம்ம இணைந்து செயல்பட்டு இந்த இறைப்பணி ஆற்றலாம். எல்லோரையும் நாங்கள் வரவேற்கிறோம். மேலும் இந்த தாய் தர்மா தொலைக்காட்சியினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளற் பெருமான் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். இந்த புத்தகம் பிரபஞ்ச ரகசியங்கள், தெய்வ ரகசியங்கள், ஞான ரகசியங்கள், இதுவரை புத்தகங்களில் வெளிவராத பல்வேறு ரகசியங்கள் எல்லாம் உள்ளுணர்வோடு உறவு கொண்டு பெற்று அதை தொகுத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இது க்ரௌன் சைஸ் புத்தகம். பக்கம் ஒரு 300 பக்கத்துக்கு மேலே உள்ள புத்தகங்கள். இதில் அடிப்படையான விளக்கங்கள்லாம் இந்த புக்கில் இருக்குது. அதனால் இந்த புக்கும் ஒரு முக்கியமான அந்த ஒளிநெறி வேதம் அப்படின்னு தான் பிரபஞ்ச ராசியோட தொகுப்பு தான் பேர் வர முடியாது. இவர்களும் தோன்றிய மகான்களுடைய தொகுப்புகள் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக எல்லோரும் விளங்கும்படியாக இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இது பெரிய புத்தகம். இது ஒளிநெறி வேதத்தோட 2வது பாகம். இது அதில் விடுபட்ட சில பகுதிகளும் கொஞ்சம் ஆழமான விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்கோம். இது ஒளிநெறி வேதத்தினுடைய 2வது பாகம். அதோட ஒரு சின்ன புத்தகம். இது தட்சிணாமூர்த்தி படத்தை ஏன் போட்டிருக்கோம்னா, அது முதல்ல புரிஞ்சுங்க. தட்சிணாமூர்த்தி படத்தை ஏன் போடுறோம்னா, ஆதி மகா யோகி அவர் தான் முதல்ல இறைவன் ஒரு இயக்க களமாக ஆகிக்கொண்டு உலகத்துக்கு ஞானத்தை வெளிப்படுத்தின ஒரு வடிவம் தட்சிணாமூர்த்தி. வடிவம் யாரும் தெரியாது, வடிவம் தெரியாது. அந்த வடிவத்துக்கு பின்னாடி வந்த மாணவர்கள் கொடுத்த ஒரு உருவக வடிவம் தான் தட்சிணாமூர்த்தி வடிவம். அதனால் குருஸ்தானங்கிற பெயரில் அவருடைய படத்தை போட்டிருக்கவே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதுவும் ஒரு குறியீட்டு வடிவம் தான். இதை வச்சு கோயில் கட்டி கும்பிட்றதுலாம் இல்லை, தத்துவ விளக்கப்படம். இது கடவுள் ஆலயம் அப்படிங்கிறதில்ல. இந்த புத்தகத்தில் கடவுள்னா என்னங்கிறத பற்றி விசாரிக்கிறதுக்காக, அடுத்தது ஆலயம்னா என்ன, இந்த 2 விஷயங்கள் நிறைய விளக்கம் இருக்குது. கடவுள்னா எப்படின்னா, முதல்ல மனிதனுக்கான கடவுள் தேவைப்படும். மனுஷனுக்கு கடவுள் தேவைப்படுச்சுன்னா தேவைப்படுறதுனால கடிதம் மனிதனுக்கான கடவுள் அவனை மனிதனுக்கு அவசியப்பட்டுச்சு. அப்புறம் மனுஷன் படைச்ச கடவுள். மனிதனுக்கு கடவுள் தேவை இருந்துச்சு. அப்புறம் மனுஷனாயா அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து ஒரு செயல்பாடெல்லாம் கொண்டு மனிதன் கடவுளை படைக்க ஆரம்பித்தான். அப்புறம் மனிதனை படைத்த கடவுள். மனிதன் கடவுளை படைத்த பிறகு மனுஷன் தன்னை படைச்ச யாருன்னு தேடி பார்த்தா மனுஷனை படைச்ச கடவுள் தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் பார்த்தா மனிதனுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறத பார்த்தோம். அப்புறம் பார்த்தா மனிதனே கடவுளுடைய வெளிப்பாடாக மாறினான். இந்த வரிசை கிழமை எப்படி இருக்குது? கடவுள் மனிதனுக்கான கடவுள், மனிதன் படைத்த கடவுள், மனிதனை படைத்த கடவுள், மனிதனுக்குள் மனிதனே கடவுள்ங்கிற அந்த ஒரு வரிசை கிரமத்தை இந்த நூலில் விளக்கியிருக்கோம். அடுத்து ஆலயம்னு பார்க்கும்போது பேராலயம், புவனாலயம், தேவாலயம், தேகாலயம், குறிலாலயம். இந்த புவனமே ஒரு ஆலயம், அது யார் இறைவன். இந்த புவனம் அது சூரிய மண்டலம் இல்லையா, இது ஒரு ஆலயம், இது கூட யார் இறைவன். இந்த தேகமே தேவாலயம். தேவன்னா இந்த சிஸ்டத்தை நம்ம டிசைன் பண்ண கொடுத்தாங்களே ஆலயங்களில் இறைவனுடைய வடிவத்தை கொடுத்தாங்களே, அது தேவாலயம்.
தேகமே ஆலயம். இந்த தேகத்தை ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேகமே எப்படி ஆலயமாக மாறுது. குடில் ஆலயம்லாம் வந்து இந்த பயிற்சிக்காக வீட்டில் ஒருத்தர் பூஜை ரூம்னு வச்சுக்கிட்டு அங்கே ஒரு ஆலயத்தையே உருவாக்கி வச்சாங்கங்கிற ரகசியங்கள்லாம் இந்த நூலில் விளங்கி இருக்குது. இது திருவடி ஞான ரகசியங்கிறது திருமூலர் நந்தியம் பெருமானிடம் பெற்ற ஞானம். இது திருமூலருடைய குரு நந்தியம் பெருமான். 8 மாணவர்கள் அவர்கிட்ட உபதேசம் பெற்றாங்க. நந்தி, வியாக்கரபாதர், பரஞ்சலி, அவங்க 3 பேரும் தான் சிதம்பரத்தில் குருகுலத்தை உருவாக்குனாங்க. நந்தியிடம் பெற்ற திருவடி ஞானம் என்ன, நந்தி அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, எப்படி தீட்சை அளித்தாங்க, எப்படி பயிற்சி அளித்தாங்கிற விளக்கத்தை இதில் வந்து எழுதியிருக்கிறோம். இது வந்து திருவடி ஞான தீட்சா ரகசியம்னு பேர். வள்ளல் பெருமான் பல திருவடி ஞானத்து தீட்சையும் ஞான சபையில் பெரிய ஞானத்தையெல்லாம் விளக்கத்துக்கு வந்தாங்க. விளக்க சொல்கிறதுக்கு பல முயன்றாங்க. யாரும் மாணவர்கள் அப்போ வந்து ஒருவரையும் தெரியலன்னு சொல்லிட்டு விட்டார். கடைசியில் அந்த அளவுக்கு யாரும் பக்குவப்பட்டு வரல. ஆனால் அவர் இறக்கத்தோட மனிதர்களை கரையத்துறங்கிறதுக்காக மேட்டுக்குப்பட்டில் ஒளிவுடல் பெறுவதற்கு முன்பாக உள்ள ஒரு அகல் விளக்கில் தன்னுடைய பார்வை கடலால் தொடர வச்சு அந்த தீபத்தை கொண்டாந்து வெளியில் வச்சு இந்த தீபத்திலையாவது இறைவனை வழிபடுங்க, தீபத்தில் தெய்வப்பானம் பண்ணி இறைவனை வழிபட முயற்சி பண்ணுங்கள். அது அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இடத்துலாம் போகலாங்கிறதுக்காக தீபத்தில் தெய்வப்பாடை பண்ணுவது எப்படிங்கிறது சொல்லாமல் பயிற்சியை மட்டும் கொடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுபோல் அந்த பயிற்சி முறையை 3 நிலைகளாக வகுத்து நுண்ணுடல் காரணுடன் வகுத்து அதுக்கான ஏற்பாடுகளை அதுக்கான தடைகளை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் தீபத்தில் தெய்வப்பாடம் பண்ணி பயிற்சி பெற்று பக்குவம் அடைஞ்சி மேலான ஞான தலைவருக்கு வளர்ப்பு சொன்ன கருத்துக்கள் அடிப்படையில் எழுதப்படணும் தெய்வத்தில் தெய்வப்பாடுங்கிற பயிற்சி புத்தகம் இது. இது திருவள்ளுவர் வந்து தவங்கிற தலைப்பில் 10 குறை இருக்காரு. தவம்னா நிறைய பேர் பண்ணால் தவத்தை பற்றி 1000 புத்தகம் வந்துருச்சு. திருவள்ளுவர் வந்து மதிக்கப்படுகின்ற ஒரு பெரியவராக இருக்கார். அவர் தவத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஒரு 10 குறளில் தவத்தை பற்றி அவர் சொன்ன கருத்துக்களை தொகுத்து ரொம்ப அற்புதமான கருத்துக்கள். இது தவத்துக்கு ஒரு இலக்கணம் மாதிரி ஒத்து கொடுத்துருக்காரு. 10 வகையான இலக்கணம். அந்த 10 குறளுக்கான மட்டும் விளக்கம் மட்டும் சுருக்கமாக தரப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன புஸ்தகம். இது ரொம்ப சின்ன புஸ்தகம். குருவருள் மகிமைன்ட்டு பேர். நம்ம குருன்னா 3 வகையான குருமார்கள் இருக்காங்க. சத்குரு, ஜகத்குரு, மானிட குருன்னு ஒருத்தர் இருக்காங்க. மானிட குரு வந்து வெளியேருந்து உபதேசம் பண்ணுறவங்க. உங்களுக்குள்ளேருந்து உங்களை வழிநடத்துவது மனசாட்சி ஆகிய அவர் மனசாட்சிங்கிற ஒரு குரு. அவர் வந்து ஜகத்குருன்னு சொல்லலாம். உள்ளுணர்வாக இருந்து உங்களை வழிநடத்துறது வந்து சத்குருன்னு. சத்துன்னா உண்மை குருன்னு பேர். ஜகத்குருனா எல்லா இயக்குகளும் மனசாட்சி ஒன்றாக இருக்கிறதுனால ஜகத்குருன்னு பேர். உங்களை மாற்றி அமைப்பதற்காக இருப்பது வந்து மானிட குரு. இந்த 3 வகையான குரு நிலைகளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக எழுதப்பட்ட புத்தகம் இது. மிக சின்ன புத்தகம் இது. இதுதானில் அருட்பஞ்சோதி மகாமந்திரம்னு ஒரு புத்தகம். வள்ளல் பெருமான் வழங்கி அருட்பஞ்சோதி மகாமந்திரத்தில் என்ன ரகசியங்கள் இருக்குது அதையே சொல்லணும், அதில் என்ன ரகசியங்கள் இருக்குங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். இன்னொரு புத்தகம் வந்து இல்லறத்துல கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏன் வருது, அதை எப்படி தவிர்ப்பது என்பதை பற்றி விளக்கி அந்த புத்தகம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் அமைப்பு மூலமாக வெளியிட்ட புத்தகங்கள் பற்றி மிக நல்ல விளக்க உரை கொடுத்தீங்க. இனிமேல் அதை புதியவர்களும் வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு பயனுள்ள குறிப்புகளை கொடுத்துருந்தீங்க. இனிமேல் படித்து பயன்பெறுவான்னு நம்புகிறோங்க. வணக்கம். நன்றிங்க.